முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரும் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் இந்த நாளில் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதை பெரியோர் பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். இந்த ஆராதனை மட்டும் ஆண்டவருடைய வார்த்தை நேரம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து தாயினும் மேலாய் நம்மை நேசித்து நம்மை நடுசோது நமக்கு உதவி செய்து நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து நம்மை வழி நடத்துகிற ஆண்டவரை சேர்ந்து மகிமைப்படுத்துவோமா, துதிப்போமா? வாங்க எல்லாம் சேர்ந்து இணைந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். கண்மணி போல் காப்பவரே, கண்ணீரை துடைப்பவரே, எண்ணமெல்லாம் நிறைந்தவரே, என் இதயத்தை கவர்ந்தவரே. கண்மணி போல் காப்பவரே, கண்ணீரை துடைப்பவரே, எண்ணமெல்லாம் நிறைந்தவரே, தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயேகோவா, செந்து செந்து தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயேகோவா, தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயேகோவா, தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயேகோவா. கண்ணோக்கி 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 பார்த்த தேவா, கலக்கங்கள் தீர்த்த தேவா, பாவ சேற்றில் வந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்ட தேவா, பாவ சேற்றில் உந்தன் கரம் நீட்டி மீட்ட தேவா. சேர்ந்து சொல்லுங்க. தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயேகோவா, தாயே என் இயேசுநாதா, மாயேகோவா. நல்ல கரகத்து. சொல்லுமா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். சொல்லுங்க. அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறேன், நன்றாய் நீர் அறிந்திருக்கிறேன். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. சொல்லுங்க. என்னை காண்பவரே, தீனம் காப்பவர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சொல்லுங்க. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். ஆம் தேவ ஜனங்களே, இவ்வளவு நேரம் ஆண்டவரை துதிக்கத்தக்கதான கிருபை ஆண்டவர் தந்தாரை அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா?
எஸ், நித்திய பெரும் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த அநேகரும் நன்மை பெற்றிருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கும் அற்புதங்களை செய்கிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டோடைய நாமப்படுவதாக. தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்போமா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. கடந்த 29ஆம் தேதி பிளஸ்ஸன் மோசஸ் அவங்களுடைய வீட்டில் வைத்து ஒரு மாப்பிள்ளை வாழ்த்து ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. ஸோ அன்றைக்கி ஆராதனை நடத்தும்படியாக செய்து கொடுக்கும்படியாக கூட்டிருந்தாங்க. ஸோ பொதுவாக மாப்பிள்ளை வாழ்த்து என்ன சொல்வது அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, ஏதோ ஒன்று சொல்கிறது இல்லை. நிறைய நேரங்களை பார்க்கும் பொழுது சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற ஆட்கள் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் ஊழியக்காரர் ஏதோ வார்த்தையை சொல்கிறார், கர்த்தர் கிரியை செய்வார். நான் உட்காந்து யோசிப்பேன், இன்றைக்கி இந்த தம்பிக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை நான் சொல்லணுமே அப்படின்னு சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது ஆதியாமத்தின் புத்தகத்துக்கு என் மனசு போச்சு. 1ஆம் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கின பின்பதாக நல்லது என்று கண்டார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் சொல்கிறாரு, நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அது உண்டாக்கினேன். அப்போது இந்த ஆதாமுடைய பேர் அர்த்தத்தையும் ஏவாளுடைய பேர் அர்த்தத்தையும் நான் பார்த்தேன். ஆதாமுடைய பேர் அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரெட் எர்த் கிரவுண்டுன்னு அர்த்தம். என்னது? என்னது? சிவப்பு பூமி. அதுதான் அர்த்தம். சிவப்பு பூமி. இன்னொருத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், டஸ்ட், மண். மனுஷன் மண்ணினாலே எடுக்கப்பட்டபடினாலே அவனுக்கு என்ன பேர் வந்திருக்கு? ஆதாம்னா என்ன அர்த்தம்? பக்கத்தில் சொல்லுங்க. ஆதாம்னா மண்ணுன்னு அர்த்தம். மண்ணாங்கட்டி அந்த மண்ணுன்னு அர்த்தம். ஆனால் பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் அவங்களுக்கு ஏற்ற துணையாக கொடுக்குறார். ஆதாம் எங்கேயுமே ஸ்தோத்திரம் எனக்கு வாழ்க்கை துணை வேண்டும் என்று சொல்லி கேட்கலாம். சுதந்திரமாக நல்லா தான் இருந்திருக்கான். ஆனால் ஸ்தோத்திரம் ஆண்டவராக பார்த்து அவனுக்கு செஞ்ச ஒரு நல்ல விஷயந்தான் என்ன அப்படின்னா வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆமேன். ஏவாள், அதுக்கு நீங்கள் சாதனை சிரிக்காதீங்க, சீரியஸாக சொல்கிறேன். ஏவாள்னா லைஃப்னு அர்த்தம். சொல்லுங்கள் அல்லேலூயா, ஜீவன் அர்த்தம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். அதான் ஆதியாமத்தின் புத்தகம் 3:20. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுக்கெல்லாம் தாயானவள். சொல்லுங்க அல்லேலூயா. யார் பேர் வச்சா? ஆதாம் தான் பேர் வைக்கிறேன். என்ன வச்சார்? ஏவாள். ஒருத்தர் சொன்னார், அந்த சோத்திரம் ஆதாமும் ஏவாளும் தமிழ் நாட்டுக்காரங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஏவான்னு கூப்பிட்டாரு, அது மருவி ஏவாளாச்சு. என்ன ஏவாள் ஏவா அப்படின்னு கூப்பிட்டு தான் மருவி கடைசி எப்படி ஆச்சான்? ஏவாளை மாறிட்டு இருந்தார். சரியா? ஸோ பாருங்க, ஒரு பேர் ஏவாள். ஏவாள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஷோவா அப்படிங்கிற ஒரு எபிரேய பேர், CHOVAH. அதுக்கு அர்த்தம் மதர் ஆஃப் ஆல் த லிவிங். கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா ZOE அப்படின்னு சொல்லப்படும் லைஃப். பிரைஸ் தி லார்ட். மனைவி அப்படிங்கிறது ஒரு புருஷனுக்கு வாழ்க்கை. ஆமென். ஜீவன் அப்படிங்கிறது தான் தேவனுடைய கணிப்பாக இருக்கிறது, முதல் தம்பதிகளுடைய கணிப்பாக இருக்கிறது குறித்து பார்க்க. ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ஜீவன் அப்படிங்கிறத அப்போ நான் யோசித்து பார்த்தேன். இந்த ஏவாளுக்கு ஆதாமுக்கு ஏவாளை கர்த்தர் கொடுத்தார். அதே போல் நிறைய திருமணம் நடக்கு. ஒரு கணவனுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கை துணையை கொடுக்குறார். அதன் மூலமாக பெற்றுக்கொள்கிற நன்மை என்ன அப்படிங்கிறத யோசித்தேன். ஒரு மனைவி கிடைக்கிறதுனால ஒரு கணவனுக்கு அல்லது புருஷனுக்கு கிடைக்கிற நன்மை என்ன, ஒரு கல்யாணம் நடக்கிறதுனால நன்மை என்ன அப்படிங்கிற ரூம் போட்டு யோசித்தேன். ஒன்றையும் காணேன் அப்படி சொல்ல வரல, யோசித்தேன். ஆஃபீஸில் உட்காந்து சொன்னேன், எனக்கு தூக்கமே வந்துச்சு. அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, அதான் கர்த்தர் அயர்ந்த நித்திரையை கொடுத்தார். அந்த மாதிரி நான் யோசித்து பார்த்து 2 பாயிண்ட் கஷ்டப்பட்டு காந்து 8 to 10 மனசு அப்படியே ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்த விசேஷம் அப்படி ஸ்வங்கன்னு போயிட்டு வருது பாருங்க. அப்படியே என்னதான் நமக்கு தெரியும், திருமணம் நடந்தால் குழந்தைகள் பெறும், அது மட்டும்தானா? ஏன்னா நீங்கள் மல்கியா 2ஆம் அதிகாரம் அல்லது 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மலக்கி சாப்டர் 2 and verse 15 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருக்கிறதே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி. இதுதான் ரீசனா அப்படிங்கிற பொழுது தான் யோசித்து ஒரு 4 பாயிண்ட் என் மனசில் வந்துச்சு. இந்த லைஃப் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஒரு அக்ரோனியமாக சொல்கிறேன், LIFE அப்படிங்கிற வார்த்தை. முதலாவதாக ஒரு ஸ்தோத்திரம், ஒரு திருமணம் நடக்கிறதுனால அந்த கணவர் எப்படி மாறுறாருன்னா, நம்பர் L stands for லீடர், தலைவராக மாறுறாரு. கரங்களை வைத்து தலைவலிச்சுங்க பார்ப்போம். அறிஞ்சோ அறியாமல் எப்படி மாறிடுறாரு? குடும்ப தலைவராக மாறிடுறாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம்.
அதான் அல்ல திருமணத்தை நடத்தி வச்ச பின்பதாக அல்ல உறுதிமொழியெல்லாம் உடன்படிக்கையெல்லாம் பண்ண பின்பதாக அந்த பாஸ்டர் கடைசியாக சொல்கிறார், நவ் ஐ இன்ட்ரடியூஸ் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வின்சி கிறிஸ்டி அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறார்? மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பிளஸ் அண்ட் மோசஸ். அங்கேருந்து ஆரம்பிச்சிட்டு என்ன அப்படின்னா தலைவர் அப்படிங்கிற பதவி. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, வரமாட்டேங்குது, சத்தம் வரமாட்டேங்குது. என்னது? ஆமென், ஸ்தோத்திரம். அன்னைக்கு சவுலை பிடிச்சி இஸ்ரவேலின் ராஜாவை மாற்றின மாதிரி அவன் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் அந்த குண்டு கட்டா தூக்கி கொண்டு வச்ச மாதிரி நீங்கள் விரும்பலையோ உங்கள் காலத்தில் ஒரு மாலையை போட்டு இந்த வீட்டின் தலைவர் நீங்கள் தான் நியமிச்சிட்டாங்க. அது வரைக்கும் உங்களை வாலிபராக பார்த்துருப்பாங்க, சின்ன பிள்ளையாக பார்த்துருப்பாங்க, அல்ல ஸ்தோத்திரம் சாதாரணமாக ஆளாக பார்த்துருப்பாங்க. இப்போ உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு குடும்ப தலைவராக பார்க்குறாங்க. அந்த குடும்பத்திற்கு கணக்கு ஒப்புவிக்கிறவராக மாறுறாங்க. அல்ல எந்த ஒரு பெண்ணுமே அந்த தலைவர் பதவிக்காக பொறாமப்பட்ட சரித்திரமே கிடையாது. 100க்கு 99% அவர் ஓப்ளஸான ஆளாக இருந்தாலும், படிப்பறிவில் கம்மியாக இருந்தாலும், திறமையில் கம்மியாக இருந்தாலும், சம்பாத்தியத்தில் கம்மியாக இருந்தாலும், ஒரு நாளும் நான் இது வரைக்கும் எத்தனையோ பேர்ட்ட கவுன்சிலிங் பார்த்துருங்க, ஒரு நாளும் எந்த ஒரு பெண்ணும் விட்டு கொடுத்ததே கிடையாது. கரங்களை தலைவச்சாங்க பார்ப்போம். நீங்கள் ஒரு நாள் சத்தம் ஒரு அல்லையில சொல்லலான்னு நினைக்கிறேன். ஆமாம், விட்டு கொடுத்து அது உயர்வாக நினைப்பாங்க. அவரை கனப்படுத்தணும். ஒரு தடவை எங்கள் அப்பா கூட சொல்லுவாங்க, ஒரு தடவை ஒரு அம்மா அவங்க இன்னொரு திருச்சபைக்கு போகிறவங்க ஃபாஸ்டிங் பேர் போடுவாங்க. ஒரு நாள் எங்கள் அப்பா பைக்கில் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த குளவணிக்கு ஒரு பக்கம் புறம் பக்கம் அவர் இப்படி அப்படி இருந்திருக்கார். அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்னது, ஏதோ முன்னும் அப்படி போட்டு உடனே கண்ணெல்லாம் பார்த்துருங்க. அப்பா சோப்பாக இருந்திருக்கு. அப்போ எங்கள் அப்பா பார்த்துட்டு ஆடினோன்னு, சரி நம்ம தான் பார்த்தது தெரியுமே, எங்கள் அப்பாவே ஒரு காலத்தில் குடிச்சால் தானே, அப்போ அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். தெரிஞ்சு உடனே அந்த அம்மாட்ட வந்து, அம்மா ஐயாவுக்கு ஏதாவது ஒரு பழக்கம் இருக்காமா அப்படின்னு கேட்டுருக்கேன். உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், அவர் குளிச்சாருனாலே கண் வந்துருந்தாங்களாம். அது குளிச்சானாலே கழுத்துது. அப்போ என்ன அப்படின்னா எங்கேயுமே பெண்களை பொறுத்த வரைக்கும் 100% மேக்ஸிமம் விட்டு கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் தொலைச்சிருவாங்க, அது அடுத்த விஷயம். லீடர் அப்படின்னு ஒரு குடும்பத்தின் கண்காணிங்கிற பொறுப்பு, அந்த பொறுப்பு எடுத்தோடனே நம்ம என்ன செய்யணும், சிறப்பாய் செயல்பட வேண்டியது மிக அவசியம். ஆதாமே தான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கூப்பிடுறாரு. அப்போது கணக்கு கொடுக்க வேண்டியது நாம. ஒவ்வொரு லீடரும் ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஹூ இஸ் த லீடர்? அன்னைக்கு மார்க்கஸ் பேசும்போது சொன்னார், ஒன் ஹூ இன்ஃப்ளூயன்ஸ் அதர் இஸ் அ லீடர். யார் ஒருத்தர் வந்து மற்றவர் மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்களோ, நீங்கள் உங்கள் மனைவி மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த, பிள்ளைகள் மேல் தாக்கம் ஏற்படுத்த அவங்க விட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அதுக்காக தலையினா ஏய் உட்காரு, ஏய் நில்லு, ஏய் சாப்பாடு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அன்பினால் ஆளத்தக்கதான கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த பொழுது எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஒரு சர்வன்ட் லீடராக இருந்தார். அதே போல நீங்கள் தலைவராக இருந்தால் எப்படி இருக்கணும்னா, வீட்டுக்கு வேலையோடன் கூடிய வேலைக்கார தலைவர் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஆனால் என்னது, பணியுடன் கூடிய ஒரு தலைவர். ஸ்தோத்திரம். எங்கேயுமே ஸ்தோத்திரம் முரட்டு கௌரவம்லாம் ஒரு நாளைக்கு தான் அல்லது ஒர்க் அவுட் ஆகும், பின்பதாக பிரச்சனை. சமீபத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது தாமஸ் ராஜ் ஐயா ஒரு சாட்சி சொன்னதை நான் கேட்டேன். ஒரு பேட்டியில் அவர் சொல்கிறாரு, ஒரு தடவை அவர் வயசுக்கு ஒத்த ஒரு ஊழியக்காரர் போய் பார்க்க போயிருந்தார். அப்போ அவர் ஸ்தோத்திரம் இவ போய் உட்கார்ந்து பின்பதாக 60 வயசு 70 வயசு ஆட்கள், ஏய் இங்கே வா, இந்த எடுத்து கொடு, இங்கே வா அப்படின்னு சொன்னார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிட்டோம். 60 வயசு 70 வயசு ஆள், நம்மளே சின்ன ஆட்களை பார்த்தாலே எனக்கு வா போன்னு சொல்கிறத காட்டிலும் வாங்க போன்னு சொல்கிறது தான் பிடிக்கும். இங்கே வா அப்படி சொல்கிறதே எனக்கு எங்கள் அப்பா அப்படி சொன்னதே கிடையாது. ஏழை வாழையான்னு எங்கேயான்னு சொல்கிறத பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் செய்ய மாட்டாங்க. எங்கள் அம்மாவே வாரும் போகிறோம் தான் பப்ளிக்காக சொல்லுவாங்க. எப்படி வீட்டில் இருக்க நேரம் இங்கே வா போ அப்படின்லாம் ஒன்றும் சொல்லி நான் கேட்டது ரொம்ப கிடையாது. அந்த பொசிஷனுக்கு அந்த வயசுக்கு எங்கள் அப்பாவே கொஞ்சம் முதிர்ச்சி ஆளுங்க. எங்கள் அப்பா எங்கே நல்லா முதிர்ச்சியான ஆள், ஆனால் அப்படியே ஒரு நல்ல மதிப்பு கொடுக்குற ஒரு லெவலை நான் பார்த்துருக்கேன். எனக்கு அது மாதிரி வா போன்னு ரொம்ப பேசுகிறது ரொம்ப சகிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப அதோட வாங்க போங்கன்னு சொல்கிறத எனக்கு கொஞ்சம் சூதிங்காக, மற்றவங்க பக்கத்தில் இருக்குன்னு சொன்னால் கூட எனக்கு நல்ல ஃபீலாக இருக்கும். ஆனால் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் குடும்பத்தை நீங்கள் எப்படினாலும் சொல்லலாம், அது அடுத்த விஷயம். எனக்காக மாற்றின அவசியம் இல்லை, நான் சொல்கிறேன். அப்போது என்ன சொல்ல வந்தேன், அதுக்குள்ள மறந்துட்டேனே. அவர் சொல்லும் பொழுது வா போ அப்படின்னு அப்போ சொன்னாராம், எனக்கு இது ஒரு மாதிரி தெரியல. அப்போ சொன்னார், நான் கிராமத்தில் இருக்கேன், இந்த ஆட்கள் எப்படி நடத்தினா தான் சரிப்பட்டு வருவாங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் பின்பதாக கொஞ்ச நாளில் ஒரு 6 மாதத்துக்குள்ளே அந்த சபை செதஞ்சு போச்சான். அப்படிங்கும் பொழுது தான் அது ஸ்தோத்திரம் அவர் சொன்னார், ரொம்ப வேதனையாக நான் இது சொல்கிறேன் அப்படின்னு
அப்படின்னு சொன்னார். அருமையாக தேவ ஜனங்கள், சில நேரங்களில் நம்ம முரட்டாட்டமாக நம்ம ஹேண்டில் பண்ணும் பொழுது என்றைக்குமே ஸ்தோத்திரம் அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே நிச்சயமாக உதவி செய்யும். ஹல்லேலூயா. அப்போது ஸ்தோத்திரம் ஒரு பெண் வாழ்க்கையில் வரும்பொழுது ஸ்தோத்திரம் என்ன சொல்லப்படுறது, இந்த ஏவாளுக்கு பேர் கல்யாணம் குழந்தெல்லாம் பிறக்க முன்னாலே பேர் வச்சுட்டார். என்னது ஏவாள்? ஏவாள்னா என்னது? ஜீவனுள்ளுக்கெல்லாம் தாய், லைஃப், எல்லாம் எஃப்இ லைஃப்னே சொல்லிட்டார். அப்போ ஒரு குழந்தை பிறந்தாதான் தாய் கிடையாது, திருமணமானாலே தாய் அப்படின்னு ஆரம்பிச்சிருங்க. நிறைய நேரத்தில் நீங்கள் இப்போ நடக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது ஒரு சகோதரிலாம் சொன்னாங்க, அவங்க ஹோம் நடத்திட்டு இருக்கிறாங்க, இல்லை அவங்க பெற்றோர் படுற பாட பார்த்து எப்பா குழந்தை இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்கும்னு சொல்கிற ஒரு காலத்தில் இருக்கணும். என்னது அப்படியும் இருக்க தான் செய்யுது. ஸோ ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் தருவார். ஸ்தோத்திரம், நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ரொம்ப ஸ்தோத்திரம், நீங்கள் குழப்ப வேண்டாம். ஒரு சகோதரி கூட சொன்னாங்க, அவங்கள விசுவாசம் இல்லை, மிகப்படுத்தப்பட்ட விசுவாச நிறைந்த சபையில் இருக்கிறவங்க, ஆனாலும் அவங்க மருமக குழந்தை பெறலைங்கிறத கஷ்டமாக, என்ன இந்த மாதமும் நடக்காதா அப்படின்னு சொன்னாங்க. என்னைக்கு எப்போ கர்த்தர் தரணும்னு சித்தம் கொண்டிருக்கிறாரோ நிச்சயமாய் தருவார். சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க விசுவாசம் எங்க? கர்த்தர் மேலே விசுவாசமாக இருங்க. உங்கள் மருமகள்கிட்ட போய் போராடிட்டு இருக்காதீங்க, கர்த்தர்கிட்ட போடாருங்க. கர்த்தர் நேர்த்தி அதன் காலத்தில் செய்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு ஸ்தோத்திரம், எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தோத்திரம், எனக்கு 2 அக்கா, எங்கள் அம்மாவுக்கு 2 அக்கா, அந்த மூத்த அக்காவுக்கு 2 பெண் பிள்ளைகள், 2வது அக்காவுக்கு 1 பெண் பிள்ளை. என் வீட்டில் எல்லாருமே அப்போ பாட்டியம்மாக்கே நல்லா ஜெபிக்கிறாளாக இருந்தாலும் சில நேரங்களில் பிசாசு உள்ளே வந்துடுவான். அவங்களே ஒரு மாதிரி சலிப்பானோடனே எங்கள் அப்பா சொல்லிட்டாங்களா, இது மாதிரி இது பேசுகிறதெல்லாம் இங்கே வச்சுக்கிறாங்கட்டாங்க. ரைட், அது பின்புதான் அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரோடு போராட ஆரம்பித்தாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. மருமகளோட போராடுதீங்க, மாமியாரோட போராடுதீங்க, கர்த்தரோடு போராடுங்க. ஸ்தோத்திரம். அவங்க சொன்ன, ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தா ஊழியத்துக்கே கொடுக்குன்னு சொல்லி நான் பிறந்தேன். கரங்களை தலைச்சுங்க பார்ப்போம். எனக்கு எப்பப்போ ஊழியத்தில் சந்தேகம் வர நேரத்துலலாம் என் பாட்டியம்மா ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்க ஒரு நாள் படத்தில் வருவாங்க. ஒருத்தர் ஸ்தோத்திரம் சொன்னார், எனக்கு கஷ்டம் வர்ற நேரத்துலாம் என் பர்ஸை திறந்து பார்ப்பேன் அப்படின்னு. என்ன பர்ஸில் என்னையா வச்சுருக்கீங்க? என் மனைவியின் ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. ஓ, அந்த மனைவியின் ஃபோட்டோ பார்த்தோன்னேலாம் உங்களுக்கு நல்ல ஆறுதல் வந்துருமான்னு கேட்டதுக்கு சொன்னாங்க, இது பிரச்சனையோடையா இந்த புது இதே சமாளிக்கிறோம். இன்னைக்கு நிறைய அலைபேசி எனக்கு வரும்னு நினைக்கிறேன். நல்ல கவனிங்க தேவ ஜனங்களே. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கல்யாண நாளே சந்தோஷமாக தான் இருக்கேனே. அப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. அப்போது ஸ்தோத்திரம், ஒரு தலைவர் அப்படிங்கிற பதவி கிடைச்சு. 2வதாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்பர் 2 L stands for leader. நம்பர் 2 I stands for inaugurator சொல்லி பார்க்கணும். இன்னாகிரேட், எந்த விஷயத்தையும் துவங்குகிறவர் கணவராக இருக்கிறார். ஒரு லீடர் மாட்டு இன்னாகிரேட்டர். பாருங்க, அதுதான் சொல்கிறேன், குழந்தை சந்ததின்னு சொல்லி பார்க்கணும். ஸ்தோத்திரம், கணவனும் ஒரு மனைவியும் கூடும் பொழுது ஒரு சந்ததி உண்டாகிறது. அதற்கு 2 பேருடைய துணை தேவை. குறிப்பாக ஆண்களுடைய துணை அதற்கு தேவைன்னு சொல்லி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். பிரைஸ். எதையும் இனிஷியேட் பண்ணுறது ஒரு கணவராக இருக்க வேண்டியது மிக அவசியம். ஸ்தோத்திரம், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறவராக கணவர் இருக்கணும். ஸ்தோத்திரம், ஒரு சுகத்தை கொடுக்கிறவராக கணவர் இருக்கணும். ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவராக ஒரு கணவர் இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் ஒரு இனிஷியேட் பண்ணுற லெவலில் இருக்கணும். பாருங்க, நீங்கள் இனிஷியேட் பண்ணும்பொழுது அதை நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கறது ஸ்தோத்திரம் ஒரு மனைவியாக இருக்கிறாங்க. ஒரு தடவை எங்கள் தாப்பனா ஒரு கல்யாண வீட்டில் சொன்ன விஷயந்தான் நான் நோட்டில் எழுதி வச்சுருந்தேன். கல்யாணத்துக்குன்னே ஒரு நோட் வச்சுருக்கேன், ஆனால் அது யாரோ எடுத்துகிட்டு போகலை, எங்கேயோ வச்சுட்டேன். அதனால் அது என்ன சொல்ல வந்தது எனக்கு கரெக்டாக ஃபுல்லாக ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு ஞாபகத்துக்கு வந்ததெல்லாம் எழுதி வச்சுருக்கிறேன். ஒரு மனைவிட்ட ஒரு வீட்டை கொடுத்தா அதை ஒரு இல்லமாக மாற்றிடுவாங்களாம். இந்த இல்லம்னு என்ன, தொந்தரவு இல்லாத இடமா மாற்றிடுவாங்களாம். அதில் நீங்கள் உங்கள் வீட்டை உங்கள் மாட்டை போய் காய்கறிகளையும் மளிகை ஜாமானையும் கொடுத்தீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு விருந்தாக மாட்டி கொடுத்துருவாங்க. உங்களோட மனைவிட்ட போய் நல்ல ஒரு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு திரும்ப அன்பை நிறைவாக கொடுப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் நல்ல பாராட்டை கொடுத்தீங்கன்னா பாயசத்தில் சரி இந்த பாசத்தை கொடுப்பாங்க. எனது நீங்கள் நல்லா பாராட்டும் பொழுதும் பாசத்தை கொடுப்பாங்க. அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், நீங்கள் உங்கள் மனைவிக்கு சின்ன பிரச்சனை கொடுத்துட்டீங்கன்னா வட்டி முதலுமா சேர்த்து திருப்பி கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பாங்க. ஆனால் ஸ்தோத்திரம், சின்ன தொந்தரவு மட்டும் கொடுத்துட்டீங்க வைங்களேன், சொல்லி 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 உங்களை என்னது வதைத்து எடுத்துருவாங்க இப்படி சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்போது அது ஸ்தோத்திரம், ஒரு இன்னாகிரேட்டராக ஒரு கணவனை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு.
அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒரு பெண்ணின் மூலமாக கிடைக்கிறது, ஒரு வாழ்க்கை துணையின் மூலமாக கிடைக்கிறதுன்னு சொன்னேன். மூன்றாவது நான் சொன்னேன் என்ன அப்படின்னா ஃபாதர்லி ஹார்ட். F stands for fatherly heart. ஸோ பொதுவாக ஆண்களுக்கு இருதயம் இருக்குமா அப்படின்னா இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா கல்லூரி மங்க மாதிரி இருப்பாங்க அப்படின்பாங்க, ட்ரும்பாங்க. அவர் அழுக வராது, எந்த ஃபீலிங்ஸ் வராது, இறந்த வீட்டில் போனாலும் அப்படி இருப்பாங்க, ரைட்டா, எதுனாலும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு அழுகை வருது, ஒரு இறக்கம் வருது, ஒரு மனதுருக்கம் வருது, ஒரு பதப்பதைப்பு வருது அப்படின்னா சத்தியமாக நான் சொல்லலாம் அது ஒரு கல்யாணம் நடந்ததுனால தான் வருது. கண்ணில் கண்ணீர் எப்போ வருது? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வருது. நான் என்ன சொல்கிறேன், நான் நெகட்டிவாக சொல்லலை, பாசிட்டிவ் சொல்கிறேன். நான் சார் இவங்களை பார்க்க இவங்ககிட்ட இருந்து நல்ல விஷயங்களெல்லாம் கற்று என்ன செய்கிறாங்கன்னா இவங்க நல்லவங்களாக மாறுறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சவுதி மாதிரிலாம் ஒரு அழியச்சலாம் நினைக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்த வச்சு தான் அவருக்கே வருது. உங்கள்கிட்ட இருந்த அது மதர்லி கேரக்டரை அவங்க கொஞ்சம் திருடி சோத்திரம் நல்ல ஒரு ஃபாதராக அவங்க மாறி இருக்கிறாங்க என்பதை மறந்துறேன். நல்லா கவனிங்க. ஒரு மனதுருக்கம், ஒரு இரக்கம், சோத்திரம், ஒரு பராமரிக்கிற சிந்தை, ஒரு பாதுகாக்கிற எண்ணம், சோத்திரம் எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் எல்லாம் மனைவிட்டு திருடின விஷயம்தான், வேறு ஒன்றும் இல்லை. சோத்திரம், ஆமென். ஒரு ஆவிக்குரிய பாதுகாப்பு. இல்லை கணவர்லாம் கொஞ்சம் ஜபிக்கிறாங்கன்னா யார்? இந்த மனைவி பண்ணுற ஜபத்தை பார்த்து ஜபிக்கிறவங்க தான். அப்போது ஒரு நல்ல சோத்திரம், ஒரு ஃபாதர்லி ஹார்ட் எப்போ கிடைக்குது அப்படின்னா ஒரு பொறுமை, ஒரு தியாகம், ஒரு ஊக்குவிக்குதல் எல்லாமே ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கிறதுனால தான் வரும். அதுக்கு முன்னால் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை பாருங்களேன். ஒரு திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இல்லை சோத்திரம் எந்த கவலை இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கு பிறகு தான் எல்லா கவலையும் சேர்ந்து வரும். அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கல்யாணம் ஆன அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? இல்லை சோத்திரம், மனைவி ரொம்ப சோகமாக இருப்பாங்க, கணவன் கொஞ்சம் விழிப்பாக இருப்பாங்க. கல்யாணம் ஆகி முடித்த பின்பதாக இல்லைதான்ப்பா எனது மனைவி கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக மாறிடுவாங்க, நல்ல வெயிட்லாம் போட்டுரும். கணவர் என்ன பண்ணுவார்? நாளுக்கு நாள் இப்படியே சின்னதாக மாறிடுவார். சரியா? அதான் கேட்டாங்க ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாங்க. இல்லை சோத்திரம், யார் என்னதுண்ணா பலசாலி அப்படின்னு கேட்டாங்க. யார் கணவனா மனைவியா அப்படின்னு போட்டி. யார் பலசாலி தைரியசாலி, யார் தைரியசாலி அப்படின்னு. பலசாலி தைரியசாலி, யார் தைரியசாலிங்கிற போட்டி, கணவனா மனைவியா? அப்போ ஒருத்தர் சொன்னார் மனைவி தான் தைரியசாலி, இன்னொருத்தர் சொன்னார் கணவர் தான் தைரியசாலி. கடைசியில் இந்த மனைவி தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 உதாரணத்தை சொன்னாங்க. ஒரு கணவர் ஒரு பொண்ணை பார்க்க போகிற நேரத்தில் எடுத்து ஒரு 10 பேரோடு போகிறாரு. பொண்ணு வீட்டுக்கு போகிற நேரத்தில் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு என்ன டீ குடிக்கிறது 10 பேரோடு போகிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற நேரத்தில் 100 பேரோடு போகிறாரு. ரைட்டா? ஒரு கல்யாணங்கிற நேரத்தில் 1000 பேரோடு போகிறாங்க. ஆனால் அந்த புகுந்த வீட்டுக்கு அந்த அம்மா ஒரே சுக்கேஸ் எடுத்து சிங்கிள் ஆளாக போகிறாங்க. அதனால் அவங்க தான் பலசாலி, தைரியசாலி. நல்லா கவனிங்க தேவ ஜனங்களே, சோத்திரம். அப்போ இந்த ஃபாதர்லி ஹார்ட் எங்கேருந்து வருது அப்படின்னா இவங்ககிட்ட தான் வருது. ஸோ நீங்கள் ஆண்டு தந்த வாழ்க்கை துணைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நான்காவதாக E stands for efficiency. சோத்திரம். ஏன் சோத்திரம் ஆதாமுக்கு ஏமாள கத்தை தந்திருப்பார்னா எஃபிஷியன்சி தான். பிரைஸ் தி லார்ட். 2 heads better than 1 அப்படிம்பாங்க. எந்த ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்பதாக ஒரு பெண் இருக்கிறாள்னு சொல்லி பார்ப்பாங்க. நல்லா யூஸ் பண்ணணும், அல்லது வாழ்க்கை துணையை நல்லா பயன்படுத்தணும். இந்த மாதிரி விஷயங்களில் சோத்திரம் என்ன செய்யணும்? நல்ல ஆலோசனை எனக்கா ஜோமனிக்காமா, எனக்கு ஆண்டு விட்டு கேளமா, அதை சொல்லி எனக்கு நல்லா எனக்கா நீ ஆலோசனை சொல்லுன்னு கேட்குற நேரத்தில் எங்கள் அப்பாவும் நிறைய அம்மாவுடைய ஆலோசனையை கேட்டுருக்குறாங்க. அதை சோத்திர சர்ச்சுக்கு ஜைன்கிற பேரே எங்கள் அம்மா வச்ச பேர் தான். பிரைஸ்லாம். எங்கள் அப்பாவுக்கு என்ன பேருனா ஜாய் அசம்பிளிஸ் ஆஃப் காட் தான் வைக்கணும் அப்படின்னு. அப்போ ஜாய்ங்கிறது ரொம்ப பிரபலமாக இல்லை. அப்படிங்கிற நேரத்தில் எங்கள் அம்மா சொன்னாங்க ஜைன் வைங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஜைனேஜ் சர்ச் நிறைய விஷயங்களில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஆலோசனைகளை எங்கள் அம்மா கொடுத்து நான் பார்த்துருக்குறேன். பிரைஸ் லார்ட். அப்போது நீங்கள் ஹென்ரி ஃபோர்டு உங்களுக்கு நல்லா தெரியும். காரை முத கண்டுபிடிச்சது. ஆரம்ப காலங்களில் அவருக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் வாழ்க்கையில் இருந்துச்சு. அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் எல்லாரும் நம்பிக்கை இழந்து எல்லாரும் ஏளனமாக நினைக்கிற நேரத்தில் அவருடைய மனைவி தான் சொன்னாங்களாம் உங்களால் முடியும், நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம். அந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவர் கார் கண்டுபிடிச்சி இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு என்னது அது ஒரு பயணியராக அவர் இருக்கத்தக்கதான ஒரு கிருபையை கத்த தந்தார். எனவே அல்ல சோத்திரம், உங்கள் வாழ்க்கை துணை இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படிங்கிறத அது மாத்திரமல்ல. நீங்கள் பார்க்கும் பொழுது எஃபிஷியன்சி என்ன, மனைவிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அவங்களுக்கு ஆண்டவர் தலையில் 360 கேமரா வச்சுட்டார். நீங்கள் கூட தெளிவாக இருக்க மாட்டீங்க, ஆனால் ஸ்தோத்திரம் அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஏன் பார்க்குறாங்க அப்படிம்பாங்க. அப்படின்னாலே அவங்களுக்கு கேமரா நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அல்ல ஸ்தோத்திரம். நிறைய நேரத்தில் நம்ம கூட சுதாரிக்க மாட்டோம், ஆனால் ஸ்தோத்திரம். ஆனால் அவங்க நல்லா சுதாரித்து கரெக்டாக பாம்பின் கால் பாம்பு அறிமான்னு நமக்கு தெரியாது,
ஆனால் சரியா எல்லாமே நமக்கு தெளிவாக நம்மளை நிறைய நேரங்களில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டது தாய் குலங்கள் தான். சொல்லுங்கள் அல்லேலூயா. நிறைய நேரத்தை என்னையே பாதுகாக்கிற தாய் குலங்கள் தான். கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். ஆமென், ஸ்தோத்திரம். ஸோ அந்த கிருபையை கத்த தந்திருக்கிறார். லேசாக ஏதாவது ஒன்று சொல்கிற நேரத்தில் கொஞ்சம் காது கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எல்லா தீமைகளுக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவருக்கு ஆண்டவர் கையை காட்டுவார். ஏற்கனவே உனக்கு கொடுத்துருக்கேன்லப்பா அப்படின்னு சொல்லுவார். அதனால் கர்த்தர் இந்த ஆசீர்வாதமாக தந்திருக்கான்னு சொல்லி தான் பிளஸன் ஞானுக்கு என்னது பிளஸன் மோசஸுக்கு பிரசங்கம் பண்ணேன். சரி பாஸ்ட் இதெல்லாம் ஏன் இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வசனத்துக்கு வரேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஏவாளை கொடுத்து பார்க்கும் பொழுது ஜீவனுக்கெல்லாம் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயாயிருக்கிறான்னு சொல்லப்படும். ஜீவனுக்கு அப்போ லைஃப் இந்த உலகத்திலே தாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதான் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன்னு சொல்லி கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். அப்புறம் ஏசாயா 49ஆம் அதிகாரமா ஸ்திரீயானவன் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எத்தனை வசனம்? 15. 49:15. ஸ்திரீயானவன் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லியிருக்கேன். அப்போது நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் அன்பில் சிகரம் தாய் தான். அப்பா அடிக்கடி சொல்லியிருக்காங்களா, அவங்க தாய் ரொம்ப அவங்கள நேசிப்பாங்க, ரொம்ப ரொம்ப நேசிப்பாங்க. அங்கே தாப்பனாருக்கு எங்கள் பாட்டியம்மா லெட்டர் எழுதுனாங்கன்னா இன்லான் லெட்டரில் எழுதாத இடமே இருக்காது, இப்படிலாம் எழுதியிருப்பாங்க. அப்புறம் ஃபோல்டு இருக்கும்ல, ஃபோல்டுன்னு எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் முடிச்செல்லாம் ஒட்டின பிறகு என்ன செய்வாங்க, பின்னால் எழுதியிருப்பாங்க. ஸோ நிறைய லெட்டர்ஸ் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அந்த டிபார்ட்மெண்ட் எங்கள் அம்மாட்ட தான் இப்போ கேட்கணும், எரிச்சிட்டாங்களா வச்சுருக்காங்களான்னு தெரில. நல்லா கவனி. ஸோ அன்பின் சிகரமாக இருக்கிறது என்ன அப்படின்னா தாய் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீங்களும் நானும் நேசிக்கிற ஆராதிக்கிற இயேசு அவர் தாய் உள்ளம் உடையவர். சொல்லுங்க அல்லேலூயா. அதை தான் நீ சொல்ல இருக்கிறேன். எதை வச்சு? அதான் ஒரு 3 காரியங்கள் நான் இன்னைக்கு சொல்கிறேன். மிச்சத்தை நான் மாலை ஆராதனையில் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு. நல்லா கவனிங்க, நான் சொல்லுங்க. நீங்களும் நாங்களும் ஆராதிக்கிற இயேசு தாய் உள்ளம் கொண்டவர். தாய் உள்ளம் கொண்டவர். எத்தனை பேர் இங்கே இருக்கவங்க அம்மா பிடிக்கும்? அம்மா பிடிக்கும் சொல்லுங்களா? கை தூக்குங்க பார்ப்போம். அம்மா மாதிரிலாம் கண்ணை மூடிக்கிடுங்க, அப்புறம் சாப்பாடு கொடுக்காம விட்டுருங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே அம்மா பிடிக்கதாச்சு. இப்போ மனைவியெல்லாம் பார்த்துருப்பாங்க, அம்மானா சொல்கிறீங்க இருங்க வந்துடுறேன் அப்படின்னு. எல்லாருக்கும் அம்மா பிடிக்கும். அடுத்தானே இயேசு தாய் உள்ளம் கொண்டவர். நல்லா கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். ஜூலியன் ஆஃப் நார்விச் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஜூலியன் ஆஃப் நார்விச். இவங்க 14ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள். இவங்க இயேசுவின் தாய்மையை பிரபலமாக ஆராய்ந்து அதை குறித்து பேசினவங்க. நல்லா கவனிங்க. இந்த ஜூலியன் ஆஃப் நார்விச் அப்படிங்கிறவங்க இயேசுடைய தாய்மை, இயேசு தாய்மை உள்ளவர் அப்படிங்கிற நிரூபிக்கிறதற்காக பல ஆராய்ச்சிகளை செய்தவர்கள். இவர்கள் கேத்தலிக் திருச்சபையிலும் புரொட்டஸ்டன்ட் திருச்சபையிலும் அதிகமாக கனத்துக்குரியவராக இருக்கிறாங்க. இவங்க ஐரோப்பியா பகுதியை சேர்ந்தவங்க. இவங்க வாழ்ந்த நாட்களில் பார்க்கும்பொழுது இவங்க ஒரு கடுமையான ஒரு வியாதி ஏற்படுது இவங்களுக்கு. இந்த வியாதி ஏற்பட்ட பொழுது இந்த ஹிஸ்ட்ரியில் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, நல்லா டீட்டெயிலாக ரஃபாக ஈவினிங் கூட முடிஞ்சா சொல்கிறேன். இவங்களுக்கு ஒரு வியாதி ஏற்பட்ட பொழுது ஆண்டவர்களுக்கு தரிசனமாகிறார். பின்பதாக தான் ஆண்டவர் ரொம்ப ருசி பார்த்து ஒரு ரூமில் தான் இருப்பாங்க. இந்த ரூமில் 3 வாசல் இருக்குமா. ஒன்று சர்ச்சுக்கு நேரம் திறந்துருக்குமா. இவங்களுக்கு ஒரு இயல்பான பேர் ஜூலியா. ஆனால் ஜூலியன் ஏன் மாற்றினாங்க அப்படின்னா, ஜூலியன் அப்படிங்கிற ஒரு சர்ச்சில் அவங்க இருந்ததுனால அவங்க பேர் ஜூலியனாக மாறிட்டு, வேற ஒன்றும் இல்லை. பேர் ஜூலியா, ஜூலின்னு நினைக்கிறாங்க. பேர் ஜூலிங்கிறது தான் பின்பு ஜூலியனாக மாறிட்டு. அப்போ ஒரு சர்ச்சுக்கு நேரம் திறந்துருக்குமா. அடுத்தது நலசோத்திரம் சாப்பாட்டுக்குன்னு ஒரு வழியை திறந்து வச்சுருப்பாங்களாம். சாப்பாடு அது மாத்திரமல்ல, மற்ற சமுதாயத்திற்கு பணியாற்றுறதுக்காக ஒரு வாசல் வச்சுருப்பாங்களாம். பொதுவாக இவங்க ஒரு மாங்க் மாதிரி ரொம்ப மற்றவங்களோடு ரொம்ப தொடர்பில்லாமல் இருந்தவங்க. இவங்க இயேசுடைய தாய்மை குறித்து ஆராய்ச்சி நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வாஸ்தவ வச்சு நான் ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இயேசு ஏன் தாய் உள்ளம் கொண்டவர் அப்படின்னு சொல்லும்போது 3 காரணங்கள் அதுக்கு இருக்குது. நிறைய காரணங்கள் இருக்குது. அதை மிச்சத்தை நான் மாலையில் சொல்கிறேன். 3 காரியங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் 1, முதலாவதாக ஏன்
இயேசுவை தாய் உள்ளம் உண்டவன் சொல்கிறான்னா, நம்பர் 1 படைப்பு. பிரைஸ் தி லார்ட். படைப்பு. அது நிமித்தமாக நாம் இயேசுவை தாய் உள்ளம் கொண்டவன் சொல்லி பார்க்கணும். நல்லா கவனிங்க. இந்த உலகத்திலே நீங்கள் வர்றதற்கு காரணமாக இருந்தவர்கள் உங்களுடைய தாய். உங்களை 9 மாதம் கற்பத்தில் சுமந்து, நல்லா கவனிங்க, அல்லது கன்சீவான டைம்லேயே வாமிட்டிங் வந்துடும். சாப்பிட முடியாது, சாப்பிடணும் வாஞ்சிருக்கும், சாப்பிட முடியாது, அப்படிப்பட்ட நிலை இருக்கும். தூங்க நினைப்பாங்க, தூங்க முடியாது. சைடில் படுக்கணும்னு நினைப்பாங்க, முடியாது. அல்லது தூங்க ஒரு முடியாத ஒரு கடினமான போராட்டத்துக்கு பின்பதாக 9 மாதம் கழித்து என்ன செய்கிறாங்க? உங்களை பெற்றெடுக்கிறாங்க. எதற்காக? நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதற்காக. அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் மறுபடியும் பிறக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் வந்து நன்மை செய்து சொன்னபடியே மரித்து சொன்னபடி அடக்கம் பண்ணப்பட்டு சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் சொல்லியிருக்கிறார். அதான் தைரியமாக சொல்கிறோம், ஈஸ்ட் ஆர் பெஸ்ட், ஜீசஸ் இஸ் த ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஜீசஸ் இஸ் த பெஸ்ட். கரங்களை போய் தலைச்சங்க பார்ப்போம். இப்போ நான் சொன்னேன் ஈஸ்ட் ஆர் பெஸ்ட், ஈஸ்ட் ஆர் வெஸ்ட்னு சொன்னோம், நீங்கள் ஜீசஸ் த பெஸ்ட்னு சொல்லணும். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், இவ்வளோதானப்பா, நிறைய கட்சியில் சேர்க்கணும். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ரைட். நல்லா கவனிங்க தேவ ஜனங்களே. அப்போ பாருங்க, மறுபடிக்கு பிறக்கிற ஒரு அனுபவம் அவர் மூலமாக நமக்கு கிடைத்திரு. இந்த உலகத்திற்காக அல்லது ஒரு தாய் உங்களை பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, இந்த உலகம் மாத்திரமல்ல, மறு உலகத்திலும் நீங்கள் யுகையோ காலமாக இயேசுவோடு கூட அல்லது யுகையோ காலமாக அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் உங்களுக்காக தியாகத்தை செய்திருக்கிறார், தம்முடைய ஜீவனே கொடுத்திருக்கிறார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3-7 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஜான் சாப்டர் 3 and verse 3 to 7 வாசித்து பார்க்கும் பொழுது, எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, எல்லாம் ஸ்கிரீனை பார்த்து வாசிங்க, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றால். 4ஆம் வசனம், அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, ஒரு ஜனத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். எல்லாம் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு பாடுவோம்? மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், மகளாக தெரிந்து கொண்டீர், பிதாவை ஆராதிக்கிறோம், மறுபடி பிறக்க வைத்தீர், ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, சொல்லுவோமா? ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு கூறுகிறோம், பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே சொல்லுங்க, அன்பு கூறுகிறோம், சொல்லுமா? அன்பு கூறுகிறோம். ஹல்லேலூயா. யாராலும் செய்ய முடியாத வேலையை தாய் உள்ளம் கொண்டு இயேசு செய்திருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அருமையாக தேவச்சனாங்க, எப்பயுமே நான் சொல்றேன், படசை நினச்சி பாருங்க. என்னைக்காவது நீங்கள் ஒரு தாய் எப்படிலாம் பிரசவிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா நீங்கள் யூடியூப் காலத்தில் எல்லாம் பார்க்க முடியும். அல்ல சொல்கிறேன், பிரசவத்துக்கு முன்னால் என்னென்ன மாற்றங்கள் வருது, பிரசவ நேரத்தில் என்னென்ன மாற்றங்கள் வருது, எப்படி கஷ்டப்படுறாங்க எல்லாம் பார்க்கணும். அப்படிலாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்கள் அம்மாவை நீங்கள் நல்லா நேசிப்பீங்க. பாருங்கள், கடந்த நாட்களில் AGBBSல 5ஆம் நாள் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் போட்டோம். நிறைய பிள்ளை அப்படின்னா சத்தெல்லாம் போட்டாங்க, பிள்ளைகள் அழுதாங்க. காரணம்னா இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட பாடுகளெல்லாம் பட்டாருங்கிறத காட்டும் பொழுது அவங்க உள்ளத்தில் ஒரு தீர்மானம், தன்னுடைய வாழ்க்கை இயேசுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க, கர்த்தருடைய தொடுதலை உணர்றாங்க.
ஆவில நிறையிறாங்க. இதெல்லாம் நடக்குது. காரணம் என்னன்னா, உன்னை பார்க்கும் பொழுது இவ்வளோ கஷ்டமா ஏதோ இயேசு மரித்தார்னா ஜாலியாக நினச்சிட்டு போறீங்க. ஒரு படத்தை பார்த்த மாதிரி நினைக்கிறீங்க. ஒரு மனுக்குலத்துக்கு செய்யக்கூடாத ஒரு பெரிய தியாகத்தை அவர் செய்ததை குறித்து பார்க்கிறோம். அலசோத்திரம் வார்த்தையானவர், அதை சொல்லப்பட்ட ஜலத்தினாலும் ஆவினாலும் வார்த்தையானவர் நமக்காக மாம்சமாகி அலசோத்திரம் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை நமக்கு தந்திருக்கிறார். இதை நீங்க நினைவு கூற வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 1 Peter chapter 1 verse 4 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாழாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடி ஜனிப்பித்தார். பக்கத்தில் கை குடிச்சவங்க, நம்மை மறுபடி ஜனிப்பித்திருக்கிறார். அப்ப மறுபிறப்புன்னு ரொம்ப அவசியம். ஒரு தடவை பிறந்தா 2 மரணம். என்ன சொல்லுங்க? என்னது? ஒரு தடவை பிறந்தா 2 தடவை பிறந்தா ஒரே மரணம். உங்களுக்கு எது வேணும்? 2 மரணம் வேணும்னு சொல்றவங்களா கை தூக்குங்க. யாருமே இல்லை. ஒரே ஒரு மரணம் போதும்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். அதுலேயும் இல்லையா நீங்க? இப்போ என்ன மரணம், என்னதான் வேணும்? எடுத்துக்கொள்ளப்படணும் பாஸ்டர் அப்படின்னு. இது ஏனோக்கு மாதிரி எலியா மாதிரி ஏதாவது நடந்தால் நல்லா இருக்குமே. சுந்தர் யோசிக்கிறாங்க, பறந்தே புறா போல். அப்போ நம்ம எல்லாருக்கும் என்னது யோசிக்கிறோம்? ஒரே ஒரு மரணம். நல்லா கவனிங்க. தாயின் வயிற்றில் நம்ம பிறக்கணும், அது ஒரு பிறப்பு. 2வதாக கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்கிற ஒரு பிறப்பு. அதான் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவெல்லாம் ஒழிந்து போயின, எல்லா புதிதாய். சொல்லுங்க அல்லேலூயா. கிமு கிபி அப்படிங்கிற ஒரு அனுபவம் நம்ம லைஃப்ல வந்துட்டா எல்லாருக்குமான ஒரே ஒரு சரீர மரணம் தான் இருக்கும். பின்பதாக எந்த இயேசுவோடு கூட என்றென்றைக்கும் வாழத்தக்கதான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இந்த ஒரு மரணத்தை சந்திச்சு, சரி ஒரு பிறப்பை சந்திச்சு ஒருத்தன் முடிச்சிட்டானா 2 மரணம். சரீர மரணம் மாத்திரம் அல்ல, அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலாகிய 2ஆம் மரணம். அங்க சாவே வராது. எரிந்து கொண்டிருப்பீங்க, ஆனா சாவு. யோசித்து பாருங்க. எரிஞ்சிட்டு இருக்கீங்கயா, ஆனா சாவுல எப்படி இருக்கும்? இருக்கலே கொடூர மரணத்திலே கொடூர மரணம் என்னது? தீயில எரிந்து சாகிறது. எத்தனை பேர் அவசரப்பட்டு செஞ்சிருவாங்க. பறவுக்கு கடந்து அவங்க கதறதை பார்க்கும் பொழுது கொடூரமான மரணம். எரிஞ்சு சாகிறது போல மோசமான. ஃப்ளைட்லாம் சில நேரம் எரிஞ்சு சாகுறாங்க பாருங்க, கொடூரமான மரணம். தண்ணீர் மூழ்கி மறைக்கிறத காட்டணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. இப்பெல்லாம் அப்படி மிரட்டினா தான் நீங்கள் ஓட்டு போடுவீங்க. ஏசுநாதருக்கு இந்த 2 ஏன் சபையிலேருந்து பேசுகிறோம்? இந்த 2 மரணத்தை நீங்கள் ஒரு மரணத்தோடு தப்பிச்சிடணுங்கிறதுக்கு. இந்த 2வது மரணமாக டேஞ்சரில் நீ சிக்கிடக்கூடாது. சபை எதுக்கு பேசிட்டு இருக்கு? அதுக்கு தான் பேசு. நடக்கட்டும் பாஸ்டர் அப்படின்னு நினைக்காதீங்க. லாசர்னு ஒருத்தன் இருந்தான். அவர் பணக்கார வீட்டில் தான் இருந்தான். 2 பேர் ஒரு நாள் மரித்து போகிற நேரத்தில் லாசர் பாருங்க, அவன் எங்கே போகிறான்? ஆபிரகாம் மடிக்கு போகிறான். இன்னொருத்தன் பாதாளத்துக்கு போகிறது கொடுத்து பார்க்கணும். அவன் பயங்கரமாக கொடூரமாக கஷ்டப்பட்டு சொல்கிறான், ஐயா ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமா? தண்ணி தாக எடுக்கும், தண்ணி இல்லை. எப்படி இருக்கும் உங்கள் லெவல் வாழ்க்கையை பாருங்க. பசி, எரியிற அனுபவம், நரக வேதனை, கொடூரத்துலையும் கொடும், உயிரோடு இருந்து எரிக்கிற மாதிரி ஒரு நிலை. அப்போ சொல்கிறான், ஐயோ நான் தான் இந்த தீமைக்குள்ளே வந்துட்டேன். இங்கேருந்து ஒருத்தர் போய் சோத்துறேன் என் சொந்த பந்தத்திலாம் சொன்னால் அவங்க இந்த இடத்துக்கு வந்துட மாட்டாங்களே அப்படி சொல்லும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்னென்னா, அங்கே பிரசங்கிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, அதை நம்பினா போதும். இன்றைக்கி நாங்கள் அது மாதிரி தான் பேசுகிறோம். நீ 2வது ஒரு மரணத்தை சந்தித்திடக்கூடாது, அதுதான் பேசுகிறோம். அதுக்காக தான் உன்னை எப்படியாவது காப்பாற்றிடணும். உன் வாழ்க்கை எப்படியாவது காப்பாற்றிடணும். நீ நிரந்தரமாக அழிந்து போயிடக்கூடாது. நீ ஒரு பரலோக பிரஜையாக மாற முடியாதான். இயேசு கிறிஸ்து நீ மறுபடி பிறக்கும்படியாக அவர் உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டு அவருக்கு இயேசு கிறிஸ்து மரித்தோடு எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடி ஜனிப்பித்திருக்கிறார். 23ஆம் வசனம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 23, 25 வாசித்து பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. 23, 25 ஆகிய வசனங்கள். அழிந்து போகிற வித்தினால அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும்
ஜீவனுள்ளமான வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே பாருங்க, சொல்லுங்க அல்லேலூயா. எதனால மீட்கப்பட்டிருக்கிறோம்? இந்த வார்த்தையின் மூலமாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ மார்க்கம் அப்படிங்கிறது அனுபவ ரீதியான மார்க்கம் அல்ல, மூடு மாறுறதுக்கு ஏற்ற மாறல். இது சத்திய மார்க்கம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இது சத்தியம். சொல்லுங்க அல்லேலூயா. இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சொல்லுங்க. இந்த வேதத்தின் நாயகரை குறித்து தான் பேசி பார்க்கணும். இது வரலாற்று உண்மை. இது மனுஷருடைய கற்பனை அல்ல, கட்டுக்கதை அல்ல, இது உண்மை. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமாக ஜனிப்பிக்கப்பட்டிருக்கீங்க. 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எல்லாம் சேர்ந்து ஸ்கிரீனை பார்த்து வாசிங்க. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் எதுவே. அப்போ நல்ல கவனிங்க. உங்களை புது படைப்பாக மாற்றிருக்கிற ஐயா. அதான் சொல்கிறோம், அவர் தாய் உள்ளம் கொண்ட ஆண்டவர். 2 வசனத்தை வாசித்து நம்ம அடுத்த பாயிண்ட் போவோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யாக்கோபு 1:18 வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய அவர் சித்தம் கொண்டு முதல் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். கரங்களை போய் தலைச்சுங்க பார்ப்போம். ஆனா நம்ம அப்போ கரெக்டாக அதை நினைவு கூறுறோமா? என்னைக்கே யோசிக்கிறோம். அதான் கம்யூனியன் சர்வீஸ்னு வச்சுருக்கோம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் மாஸ்டர். ஆனால் இதை நீங்கள் டெய்லி நினைவு கூறணும். ஆதி திருச்சபையில் டெய்லி அவங்க ஐக்கியம் பட்டாங்க. பஸ்காவை புசிக்க ஆயத்தம். பஸ்கானா என்னது? இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதை நினைவு கூறுகிற ஒரு நிலை. எப்பயுமே இவ்வளோ பெரிய அடிமைத்தனத்தை வந்து கர்த்தர் எனக்கு விடுதலை தந்திருக்கிறார். நீங்களும் சொல்லுங்க, ஆண்டவரே, அழிந்து போகக்கூடிய என் வாழ்க்கையில ஒரு அர்த்தத்தை கொடுத்தவர் நீர்தான்ப்பா. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. அது ஸ்தோத்திரம். ஏமாற்றமான வாழ்க்கையில அது ஸ்தோத்திரம். ஒரு நல்ல உத்தரவாதத்தை கொடுத்த நீர்தான் ஆண்டவரே. இதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். அதான் ஆண்டவர் வேதனையாக ஒரு பதிவு செய்கிறார். என் ஜனங்க நினைக்க வேண்டியதை நினைக்க மாட்டேங்கிறாங்க, மறக்க வேண்டியதை மறக்க மாட்டேங்கிறாங்க, மறக்க வேண்டியதை நினைக்கிறாங்க, நினைக்க வேண்டியதை மறந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் வேதனையில் சொல்றாரு பாருங்க. உபாமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் திருப்பிடுங்க. 18ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, உபாமம் 32ஆம் அதிகாரம் இந்த 18ஆம் வசனத்தை நீ வாசித்து பார்க்கும் பொழுது அது சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. உன்னை ஜனிப்பித்த கண்மலை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். அவர் யாரையா? உன்னை பெற்ற தேவன். பக்கத்தில் கை கொடுத்துருங்க. உங்களை பெற்ற தேவன். இது நம்ம என்ன செய்யணும்? மறக்கவே கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் பெற்ற தேவன். அது ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவரை நினைவு கூறுங்க தேவ ஜனங்களே. எவ்வளோ பெரிய, எத்தனை மகத்துவம் உள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை மாதேவனின் கிருபை, எத்தனை ஆச்சரியம் என்று சொல்லி பாட்டு பாடி கர்த்தரை கனப்படுத்துகிறோம். நல்லா கவனிங்க தேவ ஜனங்களே. அது ஸ்தோத்திரம். உங்களை புது படைப்பாக மாற்றிருக்கிறாரு. அல்ல ஸ்தோத்திரம். உங்களை படைத்திருக்கிறார், மறுபடி படைத்திருக்கிறார், மறுபடி கட்டு வைத்திருக்கிறார். தாயின் கற்பத்தில் பிறந்தது உண்மைதான், ஆனால் மறுபடி பிறக்க செய்திருக்கு. எதற்காக? நீங்கள் ஒரே ஒரு மரணத்தை சந்தித்து அவரோடு கூட இருப்பதற்காக. அதான் நம்முடைய தேவனை சந்திக்க நாம் ஆயத்தப்படணும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றுப்போம் என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் சொல்லப்பட்டு. அதனாலதான் எல்லாருக்கும் பெற்றோர், ரட்சிக்கப்பட்ட பெற்றோருக்கு என் பிள்ளை எப்படியாவது ரட்சிக்கப்படணும் துடிப்பு. நீ ரட்சிக்கப்படணும் அல்ல சோதனை உங்களுக்கு துடிப்பு தான். திரும்ப திரும்ப மகனே நீ ஞானஸ்நானம் சொல்றாங்க. எதற்காக எடுக்கிறாங்க? அல்ல வெறியா? அவங்க என்ன தீவிரவாதியா? இல்லை. ஐயோ, என்றைக்குனாலும் ஒரு மனுஷனுக்கு மரணம் சம்பிக்கலாம், அன்றைக்கு அவன் என்றென்றைக்கும் இயேசுவோடு கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது சொல்லுவாங்க. இது சொல்லுவாங்க, இது உண்மையில்லை, கற்பனை கதை தான், ஆனால் கோப்பிட்டுக்கிட்டாங்க. ஒரு தடவை ஒரு மனைவி சொல்லுவான், உங்கள் அம்மாவுடைய இருதயத்தை எனக்கு கொண்டுட்டு வா அப்படிம்பாங்க. உடனே இவன் எடுத்துட்டு அந்த துடிக்கிற நேரத்துலேயே தம் மனைவிட்டு போய் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டு ஓடுற நேரத்தில் டமால்னு கல் தடிக்கி கீழே விழுந்துருவான். அப்போ அந்த இருதயம் அவன்கிட்ட பேசிச்சான், மகனே ரொம்ப பலமாக அடிபட்டுட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் ஒரு தாரமும் தாயாக தான் இருக்கிறாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சுத்திரம் அப்படி தான். அவ்வளோவா நம்ம நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நீ உலகத்தின் பின்னால் உலகம் சொல்லும் இல்லை, உன்கிட்ட இருக்கிற இயேசுவோட இருதயத்தை என்கிட்ட கொண்டுட்டு வான்னு. அப்படி நீ விழுற நேரத்தில் இயேசு சொல்வார், நல்லா விழுந்த பார்த்தியா, நல்ல அடி வாங்கினியா அப்படி சொல்ல மாட்டார். ஆனால் நம்ம தப்பிச்சிருக்கோம், கிருபையின் காலத்தில் இருக்கோம். ஆனால் உனக்காக துடிக்கிற ஒரு இயேசு இருக்கிறார், உனக்காக கதற இயேசு இருக்கிறாரு.
ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறோம், அவர் தாய் உள்ளம் கொண்டவர். அதனால தான் உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ ரட்சிக்கப்படுன்னு சொன்னால் சீரியஸாக நினைங்க. நீ ஞானஸ்நானம் பெறுனா சீரியஸ் நினைங்க. காத்திருந்து பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு தான் சீரியஸாக நினைங்க. இந்த பைபிள் எடுத்து வாசின்னு சொன்னால் சீரியஸாக நினைங்க. ஆலயத்துக்கு போயிடப்பா சீக்கிரம் போயின்னு சொன்னால் சீரியஸாக நினைங்க. ஏன்றால் சோத்திரம், அவங்க உண்மையான தாய் உள்ளத்தோடு இருக்கிறாங்க. தாய் உள்ளத்தோடு கூட உனக்கா ஜீவனை கொடுத்த இயேசுவும் காத்து கொண்டு இருக்கிறார். கரங்களை தெளிச்சுங்க பார்ப்போம். அப்போ அதனால தான் நம்ம சொல்கிறோம், இயேசு கிறிஸ்து தாய் உள்ளம் கொண்டவர். ரெண்டாவதாக டைப் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். படிப்பு. முதலாவது படைப்பு, ரெண்டாவது படிப்பு. என்னென்னா, ஆண்டவர் போல நல்ல ஒரு அல்லது டீச்சர் இந்த உலகத்திலே கிடையாது. ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்கிறேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நான் சாந்தம் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படும். என்னிடத்தில் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன செய்யுமா? சொல்லுங்க அல்லேலூயா. அவர் யாருயா? ஏன்யா? இந்த உலகத்திலே உங்களுக்கு அதிகமான புத்திமதி சொன்னது யாரு? ஜீசஸா? ஏய், உலகத்தை சொல்கிறேன். உலகத்தில் யாரு? அம்மா தான் சொல்லியிருப்பாங்க. என்ன நிறைய புத்திமதி. எங்கள் அம்மா தான் எனக்கு நிறைய புத்திமதி சொன்னாங்கன்னு மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். மெச்சாரிட்டி அப்படியா? நிறைய பேர் நான் அம்மா சொன்னாங்க, அம்மா நல்ல அம்மான்னு எடுத்திருக்கியே, நிறைய பேர் கை தூக்கலைங்க. ரைட்டா? நிறையா புத்திமதி எதனாலும் சொல்லுவோம். ஒன்று நடந்திருக்காது, ஆனால் நடக்கக்கூடாதுன்னு நினச்சே நிறைய சொல்லியிருப்பாங்க. நான் சொல்கிறேன், அவங்கள காட்டிலும் உங்களுக்கு நல்ல வாழ்வுக்குரிய புத்திமதிகளை சொல்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்களில் அம்மா கூட சுயநலமாக கூட சொல்லியிருக்கலாம் புத்திமதிகளை. ஆனால் இந்த இயேசு எந்த வித அல்ல சுயநலம் இல்லாமல் உங்களுக்கு புத்திமதிகளை கொடுக்குற ஆண்டவராக இருக்கிறார். மூன்றாவது ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நேராயிட்டனால. மூன்றாவதாக பாச பிணைப்பு. ரைட்டா? என்னது அப்படின்னா பாச பிணைப்பு. முதலாவது சொன்னேன் படைப்பு, ரெண்டாவது படிப்பு, மூன்றாவது பாச பிணைப்பு. நல்லா கவனிங்க. இந்த உலகத்திலே உங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவர். ஒரே வசனத்தை மட்டும் சொல்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, 1 யோவான் 3:16 வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கு. பாருங்க, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து உங்களை நேசித்து தன்னுடைய ஜீவனையை கொடுத்துருக்கிறார். கேரியர்லேருந்து உச்சத்துலேருந்து நான் வந்திருக்கேன்னு உலகத்தில் சொல்லலாம். உண்மையான கேரியர்லேருந்து உச்சத்துலேருந்து வந்தது, ஒருவேளை இவர் வந்தது கூட பஸ்ஸுடைய கேரியர் உச்சத்துலேருந்து கூட வந்திருக்கலாம். ஆனால் சிங்காசனத்திலேருந்து கீழே இறங்கி வந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமேன். வரமாட்டேங்குதே. அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் நீ படிச்சுட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. சிங்காசனம் விட்டு இறங்கி, அதான் பாட்டு பாடுறோம். சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வின் நம்பில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றிலிருந்து உயர்த்தினாரே கண்மலை மேலே. அதிலிருந்து அப்படி எல்லா மகிமை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு இந்த உலகத்தில் வந்து மாட்டு தொழுவத்தில் பிறந்து சத்திரத்தில் கிடத்தப்பட்டு அது சோத்திரம் ஆளோட ஆளாக இருந்து எந்த வித்தியாசமான ட்ரெஸ்ஸை போடலை, அது சோத்திரம் வித்தியாசமான மாஸ்க் காட்டலை, எதுவுமே இல்லை. ஆளோடு ஆளாக இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் நன்மை செய்து சுகத்தை கொடுத்து ஆலோசனை கொடுத்து பேய் பிசாசில் ஆகப்பட்ட ஜனங்கள் விடுதலை ஆக்கி ஒன்று மட்டும் சொன்னார். எல்லாரும் அவர் பெரிய ஆள் நினைக்கும் பொழுது, எப்பா இந்த உலகத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு நான் வரல, நான் பிதாவின் வேலையை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கேன்ப்பா, உங்கள் எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி தம்முடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். எனக்காக ஜீவனை கொடுத்தாங்கன்னு சொல்கிறவங்க யாராவது இருப்பீங்களா அந்த உலகத்தில்? சொல்ல முடியுமா? எனக்காக ஜீவனை கொடுத்தவங்க இருக்காங்கன்னு? இல்லை. சமீபத்தில் நார்த் இந்தியாவில் ஒரு படகு கவிழ்ந்த பொழுது ஒரு பேசு பொருளாக இருந்த விஷயம், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கட்டிக்கிட்டே மரித்து போனாங்க. அந்த படம்லாம் வந்துச்சு, நீங்கள் பார்த்து ரொம்ப கண் கலங்கி இருப்பீங்க. இந்த தாய் காப்பாற்றினாள். அது சொத்த இந்த தாய் வந்து கட்டிப்பிடித்து கொண்டாள். ஆனால் அவளால் காப்பாற்ற முடியலை. உங்களை என்னையும் காப்பாற்றுகிற ஒரு இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. சேற்றில் குழியான் சேற்றில் வாழ்ந்து உங்களை தூக்கி எடுத்து கண்மலை மேல் கொண்டு சேர்க்கிற ஒரு இயேசு இருக்கிறார். சொல்லுங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. அதை பார்க்கும் பொழுது நமக்கு பதவி இப்படிப்பட்ட சிச்சுவேஷன், எத்தனையோ சிச்சுவேஷனில் உங்களை காப்பாற்றின இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஜீவனையே கொடுத்து உங்களை மீட்டெடுத்து, அவர் வசனம் சொல்லுது, சொந்த குமாரனில் பாராமல்
தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமாய் கத்த தர வல்லவராயிருக்கிறார். இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமாக. ஹல்லேலூயா. பொல்லாதவர்களாகி நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டுகொள்வர்களுக்கு நன்மையானது கொடுப்பது அதி நிச்சயம் அல்லவா? பரிசுத்தாவி கொடுப்பது அதி நிச்சயம் அல்லவா என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. எல்லாம் கண்களை மூடி அப்படி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை புதுப்படைப்பாய் மாற்றினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எனக்கு நல்ல படிப்பினைகளை தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே பாச பிணைப்பை நீ தந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். உங்களை கரத்தை பிடிச்சவர் ஏன் பாச பிணைப்புன்னு சொல்றேன்னா, உங்களை ஒரு நாள் விட்டு விட மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு கேஸ் ஸ்டடி நான் சொன்னேன். ஒருத்தர் வந்தார், ஒரு வாழ்க்கை துணை பிரச்சனை. ஸ்தோத்திரம். எனக்கு இயேசு உதவி செய்யலை, ஆனால் கடவுள்லன்னு சொல்லும் பொழுது ஒரு கேஸ் ஸ்டடியாக கிருபை ஆராதனையில் காலில் பேசிட்டு இருக்கும்பொழுது சொன்னேன், இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்க பெரிய ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து நம்மளை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறாருனால தான் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். அன்பு எப்பொழுதும் கட்டுப்படுத்தாது. நல்லா கவனிங்க. அன்பு எப்பயும் கழுத்தை நெரிக்காது, கட்டுப்படுத்தாது. அன்பு உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கு. அந்த சுதந்திரத்தை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் தீமைகள் வருகிறது. நல்லா கவனிங்க. ஏசு எங்கேயும் தீமை தருகிற தேவன் அல்ல. அல்ல ஸ்தோத்திரம். நீங்களே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. அல்ல நேசிக்கிறதுனால உங்களை கட்டுப்படுத்த மாட்டார். அல்ல உங்களை ஸ்தோத்திரம். நீங்கள் ஓட்டு போடணும், யாருக்குன்னா ஓட்டு போடலாம். அது பின்பதாக அதுக்கு பின்பதாக வர்ற கான்சிக்வன்சஸ்க்கு ஏசு காரணம் கிடையாது, நம்ம தான் காரணம். அதை சொன்னேன். அது வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் யோசித்து பார்க்கணும். ஆரம்பத்துலேருந்து நம்ம யோசித்து பார்க்கணும். மேலோட்டமாக நிறைய பேர் சொல்லுவாங்க, இது நடந்ததுனால என் ஏசு தெய்வம் இல்லையா பிரைஸ்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க. இப்போ நான் பேசின ரொம்ப பேசிகிட்டு இருப்பேன். தீமைன்னு சொல்கிறீங்க, எதை வச்சு தீமைன்னு சொல்கிறீங்க? நன்மைன்னு ஒன்று இருக்கிறதுனால தான். நன்மைன்னு ஒன்று இருக்க போய் தானே தீமைன்னு சொல்கிறீங்க. சார், நன்மை தீமைன்னு எப்படி நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறீங்க, எப்படி தீர்மானிக்கிறீங்க அப்படின்னா, நன்மை தீமைங்கிற ஒரு லா இருக்கிறனால தான், ஒரு சட்டம் இருக்கிறனால. ஒரு சட்டம் எப்படி வருது? இந்திய தேசத்தில் சட்டத்தை கொடுத்தவர் யார்? அம்பேத்கர்னு ஒருத்தர் இருந்தார். அதே போல் இந்த நன்மை தீமைங்கிறதுக்கு சட்டத்தை கொடுத்தவர் அது தெய்வம். அல்லேலூயா. அதனால் தேவன் ஒருத்தர் இருக்கிறார். சொல்லுவாங்க துன்பம் இருக்கிறனால கடவுள் இல்லைம்பாங்க. இல்லைங்க, கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். பிரைஸ்லா. நல்லா கவனிங்க. அப்போது அந்த அன்பு உங்களை கட்டுப்படுத்தாது. அப்போ நீங்களே கேட்கணும், ஆண்டவரே என்னை நீ கட்டுப்படுத்துங்கப்பா, நான் தப்பு செய்கிறாள், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். இல்லை நான் போய் செய்யணும். நீங்கள் நல்ல ஒரு இமேஜ், இந்த பாட்டு பாடுற நேரத்தில் ஒரு இமேஜ் எனக்கு வந்துச்சு. ஒரு என்ன அப்படின்னா, கேங்குரு. தாய் கங்காருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றில் என்ன இருக்கும்? ஒரு பை இருக்கும். அந்த குட்டி அதுக்குள்ளே இருந்தால் பாதுகாப்பு. ஆனால் அந்த பையிலேருந்து என்ன செய்யலாம்? வெளியே எழும்பி போகலாமா? போக முடியாதா? போகலாம். ஆனால் ஒரு சத்தம் கேட்டோன்னு டக்குன்னு உள்ளே வந்து உட்காந்துட்டுனா பாதுகாப்பு. அதை மாதிரி தான் ஆண்டவர் நம்ம வச்சுருக்கிறார். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் நல்லா யூஸ் பண்ணணும், அப்படி சமூகத்தை நல்லா யூஸ் பண்ணணும். அதை நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நிச்சயமாக இருக்கும். அருமையான தேவஜனங்களே, நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு தாய் உள்ளம் கொண்ட ஆண்டவராக இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து கரங்களை உயர்த்தி இந்த நல்ல தாய் உள்ளம் கொண்ட ஆண்டவரை துதிப்போமாக, ஸ்தோத்தரிப்போமாக. சிங்காசனம் விட்டு இறங்கி நம்மை நோக்கி பார்த்த ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அது ஸ்தோத்திரம். மறுபிறப்பை கத்த நமக்கு தந்திருக்கிறாரு. கரங்களை வைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 பிறப்பை நம்ம வாழ்க்கையில் தந்த தெய்வக்காக 2 கரத்தை உயர்த்தி நல்ல கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமா 2 கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு மறுபடி பிறக்க செய்திரே, பிறந்த என்னை மறுபடி பிறக்க செய்திரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நல்ல போதகரே, நல்ல கரங்களை வைத்து நல்ல போதகரே, போதனையில் யோனாவிலும் பெரியவர் நீர் அல்லவா. நாங்கள் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களை போதிக்கிற தெய்வம், ஆண்டவரே எங்கள் பாதை காட்டுகிற தெய்வம், எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற தெய்வக்காமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ எங்களை உயிருக்குயிராய் நேசிக்கிற தெய்வம் நீ. நல்ல கரங்களை அசைத்து ஹல்லேலூயா. உங்களுக்காக நேசித்து ஜீவனே கொடுத்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தாய் உள்ளம் கொண்டவரை நாம் துக்கப்படுத்துவது நல்லதல்ல. பிரைஸ் தி லார்ட். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். அந்த அனுபவத்தில் யாராவது இருக்கீங்களா? அந்த அனுபவத்தில் யாராவது இருக்கீங்களா? இன்றைக்கே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நீர் எனக்கு முக்கியம்ப்பா சொல்லுங்க. நீர் எனக்கு முக்கியம் ஆண்டவரே சொல்லுங்க பாப்போம். நீங்க எனக்கு முக்கியம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயிலும் மேலா என்னை நேசிக்கிற ஹல்லேலூயா. ஓ நீர் முக்கியமானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயின் மேலா என் மேல் அன்பு வைப்பவர் நீரே. ஓ
ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. தாயின் மேலா என் மேல் அன்பு வைத்தவர் நீரே. ஒரு தந்தை போல என்னை மாற்றி தேற்றிடுவீரே. என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே. இந்த சத்தத்தை உயர்த்தி பாடுங்க பாப்போம். என் உயிரோடு கலந்தவரே, உறவாலே மாயிழ்ந்திடுவே. வலது கருத்து உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். என்னே அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வேன். உம்மே உம்மே அன்பு வைத்தே நான் உமக்காக எதையும் செய்வேன். எஸ் லார்ட். கிருபை நல்ல பிதாவை நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். தர்ம நேரத்தில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து நின்று உம்மை துதித்தோம், போற்றினோம், கொண்டாடினோம். நல்ல வார்த்தையை கேட்க தந்த கிருபைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் வாழ்க்கை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அப்படிங்கிற தியானிக்கத்தக்கதான கிருபை கொடுத்து அதற்காக கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. நமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு நீ தந்த நல்ல தாய்மாருக்காக நன்றி, அந்நேருக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்நேர்களாக மாறப்போகிறவர்களுக்காக நன்றி ஸ்தோத்திரி. தாய் உள்ளத்தை நீ தந்திருக்கிறதுக்காக நன்றி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தாயோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை ஒப்பிட்டு நீ தாயினும் மேலானவர் என்பதை சொல்லத்தக்கதான சிந்திக்கத்தக்கதான கிருபை கொடுத்தீர். தாய் இந்த உலகத்தில் பிறக்க வைக்கிறாங்க, ஆனால் நீர் மறுபடி பிறக்க வைக்கிறீர். 2 மரணங்கள், 2 பிறப்பை சந்திக்கிற எங்களுக்கு ஒரே ஒரு மரணம் தான் என்பதாக உம்மோடு கூட இருக்கிற பாக்கி. ஆனால் ஒரு பிறப்பை சந்தித்து 2 மரணங்களை சந்திக்க வேண்டும். ஒரு பிறப்பை அடைந்தவர் 2 மரணத்தை சந்திக்க வேண்டியிருப்பா. இதுக்கு யாரும் சிக்கிறக்கூடாது, இதில் யாரும் சிக்கிறக்கூடாது. நீர் எங்களை காப்பாற்றணும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போம் என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும். இன்றைக்கு ரட்சணை காலம், இன்றைக்கு அணுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும், அப்படி இவளெல்லாம் அவனுக்கு கூட கொடுக்கப்படும். நீர் உதவி செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தருகிற நல்ல போதனைகளுக்கு நன்றி. பாவம் நிறைந்த உலகத்தில் வெற்றியாய் வாழத்தக்கதான நல்ல போதனையை கொடுக்க. கெடுக்கிறதுக்கு நிறைய சக்திகள் இருக்கு, ஆனால் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜெயத்தை தருவதற்கு நீர் ஒருவரே இருக்கிறீரப்பா. நீ மெய்யான வழிகாட்டுதலை தருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களுடைய பாசத்தை நினைவு கூறுறோம்ப்பா. எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர் யார் கொடுத்த? ஒருத்தர் கொடுக்கலையே. வேணா ஸ்கிரீன்ல காட்டியிருக்கோம் ஜீவனை கொடுத்தது மாதிரி, ஆனா உண்மையா வந்து ஜீவனை கொடுத்தவர் நீ. உண்மை இறுக பற்றிக்கொள்ள நீர் கிருபை தருவீனா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வாதம் செய்கிற வேலை, தொழில், ஊழியம், படிப்பெல்லாம் போக்கில் தம்முடைய கிருபையின் கரம் இருக்கட்டும். நல்ல நோய் சக்தியை தருவீராக. நிறைய நல்ல சாட்சிகளை கேட்க கிருபை தார். ஒவ்வொரு குடும்பத்தில் மாறாத கிருபையின் பிரசன்னம் நிறைவா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, இந்த நாளின் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். நீங்கள் திருநெல்வேலியில் இருப்பீங்கன்னா சபை ஆராய்ந்து வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய விலாசத்தை கீழே போடுறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக தொடர்பு கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். என்னோட யூடியூப் சேனல் ஜாயின் ஏஜி சர்ச் திருநெல்வேலி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அந்த சோதர் கர்த்தர் நிச்சயமாக நன்மையானது உங்களுக்கு தருவார். உங்கள் ஜப குறிப்புகள் அனுப்பி வைங்க, உங்களுக்காக ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய சாட்சிகளையும் எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாக கேட்கிறேன். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தேவ கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமென்.